ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன முட்டைக்கோஸ் எடுத்து இந்த மாதிரி லேசாக சீவி வச்சுக்கோங்க. கேரட் 2 எடுத்து துருவி வச்சுக்கோங்க. 1/2 கப் சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 கப் தேங்காய் துருவல், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, 3 வரமிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுலேயே கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. இப்போ சீவி வச்சுருக்க முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வதக்குங்க. அப்போ தான் இதனோட பச்சை வாசல்லாம் போகும். அதுக்கப்புறம் நம்ம கேரட் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டே இருங்க. நல்லா அதோட வாசம் எல்லாம் போகட்டும். முட்டைக்கோஸ் நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டோம். அடுத்து துருவி வச்சுருக்க கேரட் போட்டுக்கோங்க. நல்லா கிளறுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதிகமாக வேணால் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேணாம், இது ஒரே ஆவியில் வெந்துடும். ஸோ லைட்டாக தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்துடும். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவல் போடலாம். தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி விடுங்க. உப்பு உரைக்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டான முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வழக்கமாக நம்ம எப்போவுமே தனித்தனியாக தான் செய்வோம். இந்த மாதிரி கூட்டாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.